எந்த டெல்லிக்கு போறதா இருந்தாலும் ஒரு டீயும் ஒரு பழம் ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்டு போகணும். இவ்வளவு கழிவா? இவ்வளவு கழிவு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கு மேல கழிவு வந்துச்சுன்னு சொன்னா அப்புறம் பழத்தில் என்ன இருக்கு? இந்த அவக்காடை சாப்பிட்டு ஆப்பிள கட் பண்ணி கொஞ்சம் குட்டியா கட் பண்ணி இவன் அப்படி இதுக்குள்ள போட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லா வந்துட்டு ஒரு ஆப்பிள், கொஞ்சம் உப்பு, தினோண்டு மிளகு, இந்த அதில் மிளகு போட்டுட்டேன். இந்த மாதிரி எடுத்துட்டு போனவன் சொன்னா சோறு வேற கொதிக்குங்க. கொஞ்சம் கத்தல் போறேன்னா வேணும்னா போடுங்க யாராவது. நல்லா இருக்கும். ஏதாவது ஒண்ணு செஞ்சு வச்சுட்டு தான் போவேன். நேற்று வச்ச ரால் சொதி இருக்குது, கொஞ்சம் சம்பல் இருக்குது, கொஞ்சம் புட்டு இருக்குது, சோறு வேற நான் வச்சுட்டு தான் போறேன். வர்ற நேரத்துல ஏதாவது ஒண்ணு சாப்பிட்றதுக்கு இருக்கணும். போறப்பவும் சாப்பாடு, வீட்டுக்கு வர்றப்பவும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு. நான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். இவன் வந்து ரொம்ப எனக்காக உழைச்சான். இப்ப 2 ஆயிட்டான். பாவம், எனக்கு வேணும் வீசுறதுக்கு மனசே இல்ல. வந்து வெளியே குருவிக்கு போடுறதுக்காக இப்படி தட்டின பாருங்க, இப்படி வந்துட்டான். ஆல்ரெடி கொஞ்சம் லைட்டா வெடிச்சிருந்துச்சு, அதை கொஞ்சம் பார்த்து கவனிச்சு நான் வந்து தட்டி இருக்கணும். அவன் 2 ஆயிட்டான் மக்களே. எனக்கு வேணும் வீசுறதுக்கு மனசு இல்லை. அதனால இந்த பழத்து சரி கட் பண்ணுவோம், மனசாத்திக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழத்தை வச்சு கட் பண்ணினேன். பாவம் தானே, இவன் எப்படி வீசுறதுக்கு மனசு. இது மாதிரி சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்திருக்கும், அதை கொஞ்சம் எனக்கு ஷேர் பண்ணுங்க. எங்க போறேன்னு நீங்க கேட்கவே இல்லையே. இந்த டிஃபன் பாக்ஸ் வந்து எங்களோட அக்கா நம்ம பாபாக்கு வாங்கி தந்தது. இதே மாதிரி 3 டிஃபன் பாக்ஸ் இருக்கு. அந்த 3மே வந்து ஒரு 3000 வேறுமென்று சொல்லி நினைக்கிறேன், ஸ்ரீலங்கன் ருபீஸ். கிச்சனுக்குள்ள வேலை செய்ய வந்தாங்கன்னு சொன்னா அந்த இடம் கிளீனா இருக்கணும். அவங்களுக்கு நாம வேலை வைக்க கூடாது. நம்ம என்ன செய்ய வந்தோமோ கிச்சனுக்குள்ள அந்த வேலையை முடிச்சுட்டு அழகா கிளீன் பண்ணிட்டு போனோம் அப்படின்னு சொன்னா எனக்கு அப்புறமா கிச்சனுக்குள்ள வர்றவங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அவங்களோட வேலையை அவங்க செஞ்சுட்டு போவாங்க. ஸோ ஆல் கிளீன். நான் ரெடியாக போறேன்.